ஒரு சாதாரண தாவீது அவன் பெரிய படித்தவன் அல்ல. அவன் வனாந்தரத்தில் ஆடு வைத்து கொண்டிருக்கிறான். 7 பேர் அவனுடைய சகோதரர் இருக்கிறாங்க. அந்த சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் ஈசாயின் பிள்ளைகளிடத்தில் ஒருவனை இஸ்ரவேல் தேச ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணு. அவன் போகிறான். போகும் பொழுது பார்த்த உடனே அந்த தள்ள தடியா இருக்கிறான் மூத்தவன், எல்லாம் பார்க்கிறான். கர்த்தர் சொல்லுகிறான், அவன் தெரிந்து கொள்ளல, நீ முகத்தை பார்க்கிறார், நான் இருதயத்தை பார்க்கிறேன். அப்படி 7 பேரையும் அவன் அப்படி வேண்டாம் வேண்டான்னு சொல்லுகிறான். அப்ப கேட்கிறான், இவ்வளவு தானே உனக்கு பிள்ளைகள், ஆனா கர்த்தர் இவங்களை யாரையும் தெரிந்து கொள்ளலையே என்று சொல்லுகிறான். அப்ப அவன் சொல்லுங்க, ஈசாய் இனி ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இவன் எல்லாம் யுத்தத்துக்கு படிச்சவன், இவன் எல்லாம் படிச்சவன். ஆடு மேய்ச்சவன் எப்படிப்பட்ட படிக்காதவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால ஆடு மேய்க்க போயிருக்கிறான். ஆனா அவனுடைய இருதயத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு தெரியும். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிச்சான், ஆண்டவரை தொழுது கொண்டான். புல்லாங்குழல் வாசித்து ஆடு மேய்ந்து கொண்டு இருக்கிறான். இவன் புல்லாங்குழல் வாசித்து காடுகளில் தனிமையாய் அவனுக்கு துணை ஆடுதான், அவனுக்கு துணை அந்த புல்லாங்குழல் தான். அங்க ஆண்டவருடைய மகிமை தான் அவனுக்கு துணை. சகோதரர் எல்லாம் வேற வேற, இவன் ஒற்றைக்கு போய் பாருங்க அதெல்லாம் செய்கிறான், ஆடு வைத்து கொண்டு இருக்கிறான். அவனை கண்டார் கர்த்தர், அவனை அழைக்க சொல்லுகிறார், அவனை அபிஷேகம் பண்ணினார் கர்த்தர். அதற்கு பிற்பாடு பாருங்கள், அவன் எவ்வளவு பாடுகள் பட்டான். அவன் மேல இருந்த அபிஷேகம் தேசத்துக்கு அவனை ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த